கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களிலும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் நிறைவாய் உண்டாவதாக. பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 30வது நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாய் கேளுங்கள். ஒருவேளை இந்த வார்த்தையானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்றால் இதை குறித்து பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் சக விசுவாசிகளும் பெற்றுக்கொள்வதற்கு அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் தியானத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசியாவில் உள்ள எபேசு என்கிற பட்டணத்திலே பவுல் இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலே அங்கு இருந்த 12 சீஷர்கள், அவர்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை பவுல் தெளிவாய் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அதன் பின்பு அவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆரம்பத்தில் ஒரு 3 மாத காலங்கள் அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த ஜெப ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அங்கு பிரச்சனை உண்டாகிவிட்டபடியினால், யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தபடியினால் அவர்களை விட்டு விலகி சீசர்களை பிரித்து கொண்டு திறனு என்கிற ஒரு மனிதனுடைய வித்தியாசாலையை சபையாய் மாற்றி அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே சம்பாசனை பண்ணினார்கள். இப்படியாக 2 வருஷ காலங்கள் அந்த எபேசு பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழிய நாட்களிலே பவுலின் கைகளினால் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். பவுல் பயன்படுத்திய உருமால்கள், கச்சைகள், உருமால் என்று சொன்னால் கர்ச்சிப், அவர் பயன்படுத்திய அந்த கர்ச்சிப் மாத்திரமல்ல, அவருடைய கச்சைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மீது அல்லது பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அவைகளை போட்ட பொழுது அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இப்படியாக கர்த்தருடைய நாமம் எபேசு பட்டணத்திலே மகிமைப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த ஒரு 7 மந்திரவாதிகள், இவர்கள் இந்த காரியத்தை பார்க்கிறார்கள். எதை என்று சொன்னால், பவுல் மூலமாக ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறார்கள். பவுல் ஜெபிக்கிறதை பார்க்கிறார்கள். பவுல் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு இவர்கள் இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி தாங்களும் இப்படி போன்று பிசாசுகளை துரத்தலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலின் இந்த ஊழிய நாட்களில் அன்றைக்கு யூதர்களுக்குள் ஒரு காரியம் இருந்தது. அவர்கள் மந்திரவாதிகளாய் செயல்பட்டார்கள். அந்த வசனத்தை பாருங்கள். தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் யூதர்கள், தேவனை தேடுகிறவர்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது மந்திரவாதிகளாய் தெரிகிறார்கள். ஊராக செல்லுகிறார்கள். தேசாந்தரிகள், தேசம் பிளஸ் அந்தரி. தேசம் என்றால் நாடு, அந்தரி என்றால் சுற்றி திரிபவர்கள். நாடு நாடாக, ஊராக, பட்டணமாக அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். எதற்காக? மந்திர வித்தையினால், பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக. இப்படி இவர்கள் சுற்றித் திரிகிற நாட்களில்தான் எபேசு பட்டணத்தில் பவுலினுடைய ஊழிய காரியங்களை பார்க்கிறார்கள். பவுல் இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறதை பார்த்தவுடன் தாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்குகிறார்கள். இப்படியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாளிலே அவர்கள் ஒரு வீட்டிற்கு போகிறார்கள். அந்த வீட்டிலே போகும் பொழுது அங்கே ஒரு பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை பார்த்தவுடனே இந்த மந்திரவாதிகளாகிய இந்த 7 பேரும் இவர்கள் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஆணையிடுகிறோம், புறப்பட்டு போ என்று சொல்லி அந்த பிசாசுக்கு கட்டளையிட்டார்கள். கட்டளையிட்டவுடன் இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனிதனுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி சொன்ன ஒரு காரியம். 15வது வசனத்தை பாருங்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லியது.
இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யாரடா இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு என்று சொல்லி அவர்கள் மீது பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தை தான் இவர்கள் உச்சரித்தார்கள். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பிசாசின் பிடியில் இருப்போர் விடுதலை ஆவார்கள் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் இவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த அற்புதம் ஏன் நடக்கவில்லை என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு முன்பாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை துரத்த முற்படும் பொழுது, அல்லது ஒரு வியாதிப்பட்ட நபருக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாய், அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். பிசாசினால் பாதிக்கப்பட்ட நபர்களோ, வியாதிப்பட்ட நபர்களோ, இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு செயல்படுகிறது, நல்லது. அந்த காரியத்தை செய்கிற நீங்கள் அதை உங்களுடைய சுய ஆதாயத்திற்காக செய்யக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு நன்மைக்காக, அந்த நபர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பணம் பொருளுக்காக அல்லது பெயர் புகழுக்காக அதை செய்யக்கூடாது. இந்த 7 மந்திரவாதிகளும் இவர்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து அந்த பிசாசை துரத்த முற்பட்டதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இருதயத்தில் தங்களுடைய சுயலாபம் தான் நிறைந்திருந்தது. அந்த நபர்களுக்குள் இருக்கிற பிசாஸ், அந்த மனிதனுக்குள் இருக்கிற அந்த பிசாசை துரத்துவதன் மூலமாய் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் மீது இவர்கள் கவனம் வைத்திருந்தார்கள். இயேசுவின் மீது அன்பு கிடையாது, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் கிடையாது, இயேசுவோடு கூட சரியான உறவு கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை இவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னபடியினால் அந்த பொல்லாத ஆவி அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை காயப்படுத்தி நிர்வாணிகளாக்கி ஓட ஓட விரட்டியது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஒரு வியாதிப்பட்ட நபருக்கு ஜெபித்து அற்புதம் நடக்க வேண்டுமென்றால், அல்லது பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அற்புதம் நடக்க வேண்டுமென்றால், முதலாவது நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நீங்கள் விசுவாசிக்கிற இயேசுவை நேசிக்க வேண்டும். அவர் மீது அன்பு கூற வேண்டும். அவரோடு கூட சரியான உறவு கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய அன்பில் நிறைந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி வேத வசனங்களை தியானித்து அவருடைய பலத்தால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நீங்கள் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை நேசித்து அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் தம்முடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருவார். சீசர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். யாருக்கு தருவார்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 16ஆம் அதிகார கடைசி அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் 16ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? பிசாசுகளை துரத்துவார்கள். முதல் காரியமே பிசாசுகளை துரத்துவார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். அவர் மீது நம்பிக்கை இல்லாமல், அவர் மீது அன்பு கொள்ளாமல், அவரோடு சரியான உறவு இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவோம் என்றால் பிசாசுகள் நம்மை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மந்திரவாதிகளாகிய இந்த 7 பேரும் இயேசுவை அவர்கள் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, இயேசுவின் நாமத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல், அவர் மீது அன்பு கூறாமல், அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல், அவருடைய நாமம் மகிமைக்கென்று இதை செய்யாமல் தங்களுடைய மேன்மைக்காக, தங்களுடைய சுயலாபத்திற்காக இதை செய்தபடியினால் அந்த பொல்லாத ஆவி சொல்லுகிறது, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு சரியான உறவில் இருந்தால், கிறிஸ்துவோடு சரியான நட்பில் இருந்தால், விசுவாசத்தில் இருந்தால், அதிகாரத்தை பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், பிசாசுக்கு தெரியும் இவன் கர்த்தருடைய பிள்ளை,
இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், இவனை தொட முடியாது என்று சொல்லி அது உங்களை கண்டு நடுங்க ஆரம்பிக்கும். அவை இல்லாத பட்சத்தில் நீங்கள் உலகத்தில் இருக்கிற சக மனிதர்களைப் போன்று அவர் மீது சரியான நம்பிக்கை இல்லாமல், அன்பு கூறாமல், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படாமல், அந்த தெய்வ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் அது உங்களை எதிர்த்து தாக்க ஆரம்பித்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 மந்திரவாதிகளும் பவுல் அந்த நாட்களில் எபேசு பட்டணத்தில் செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் இவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே இவர்களுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது, இந்த பவுலை போல நானும் செய்ய வேண்டும். இந்த பவுலுக்கு எவ்வளவு மேன்மை இந்த மக்கள் மத்தியில் கிடைத்திருக்கிறதோ அதே மேன்மை எனக்கு கிடைக்க வேண்டும். இது மிகவும் தவறானது. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நிற்போம் என்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால், மற்ற ஊழியர்களை பார்த்து அவர்களைப் போல நான் மாற வேண்டும், அவர்களுக்கு இருக்கிற பெயர், புகழ், மேன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த தவறான எண்ணத்தோடு செயல்படுவோம் என்றால் பிசாசு நம்மை கண்டு பயப்படாது, அவைகள் நம்மை பயமுறுத்தி நம்மை ஓட பண்ணிவிடும். இந்த 7 பேருக்குள்ளும் பவுலை பார்க்கிறாங்க. பவுலுக்கு ஜனங்கள் கொடுக்கிற மரியாதையை பார்க்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நடக்கிற அற்புதத்தின் நிமித்தமாய் பவுல் மீது ஜனங்கள் காட்டுகிற அன்பு, மரியாதையை பார்த்தவுடன் பவுலை போல ஜனங்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தெய்வதாசர்களே, இந்த இடத்தில் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எந்த ஒரு ஊழியக்காரரையும் பார்த்து அவரை போல நான் மாற வேண்டும் என்று ஒருபோதும் அந்த தவறான எண்ணத்தோடு உங்கள் ஊழிய பாதையை செய்து கொண்டிருக்காதிருங்கள். நீங்களாகவே தேவனுக்கென்று எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை செய்வதற்கான அந்த பாதையில் கர்த்தருக்காக பயணியுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களில் இருந்து வெளிப்படும். இந்த 7 மந்திரவாதிகளும் பவுலை பார்த்து அவரை போல நாங்கள் மாறிவிட வேண்டும், அவருக்கு கிடைக்கிறவைகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு தவறான எண்ணத்தோடு செயல்பட்டபடியினால் அந்த பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மீது பாய்ந்து காயப்படுத்தி நிர்வாணப்படுத்தி விரட்டி அடிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிசாசுகள் நம்மை தாக்கிவிடும் என்று சொல்லி பயந்தாங்கொள்ளியாகவும் இருந்து விடாதிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் பலமும் நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் பிசாசை எதிர்க்கும் வலிமையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிசாசை கண்டு பயப்படாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. எதிர்த்து நிற்கும் திராணியை கர்த்தர் நமக்குள் பரிசுத்த ஆவியை கொடுத்து தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை மூலமாய் கொடுத்திருக்கிறார். நாம் அதிகாரம் பெற்றவர்கள். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவரை தேவன் வாக்கு பண்ணியது மாத்திரமல்ல, அவர்களுக்குள் அவைகளை கட்டளையிட்டு அமைத்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால் பிசாசினால் பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டவுடன் தூர விலகி விடாதிருங்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபையிலே ஒரு நபர் பிசாசினால் அழைக்கழிக்கப்படுகிறார் என்றால் அப்படியே தள்ளி போய் விடுவார்கள். காரணம், அந்த பிசாசு எனக்குள் வந்துவிடக்கூடாது, என் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்குள் சரியாக இருப்பீர்கள் என்றால் எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது, எந்த தீய வல்லமையும் உங்களை நெருங்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 7 மந்திரவாதிகளை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். மிகவும் வேதனையான ஒரு காரியம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனுடைய பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் பிழைப்புக்காக மந்திரவாத செயல்களிலே அந்த தொழிலில் இறங்குகிறார்கள். எவ்வளவு ஒரு அவலட்சணமான ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறபடியினால் அவர் உங்களை நடத்துவார். உலக பிரகாரமான எந்த ஒரு தேவைக்காகவும் இது போன்ற இழிவான காரியத்தில் ஒருபோதும் இறங்காதிருங்கள்.
அது முடிவில் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். அது தோல்வியில் கொண்டு போய் நிறுத்திவிடும். ஆண்டவரை நேசிக்கிற நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எதை செய்ய சொல்லுகிறாரோ அந்த வேலையை செய்யுங்கள், அந்த தொழிலை செய்யுங்கள், அந்த வியாபாரத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் அவனுக்கு பின்னாக ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள், தேவ ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். இவர்கள் மாற்றுப்பாதையில் திரும்பி சென்றபடியினால், மந்திர வித்தைகளில் இறங்கி ஜனங்களுக்குள்ளே மதிப்பு மரியாதையை தாங்களாகவே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடியினால் படு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த எபேசு பட்டணத்தில் ஒருவேளை பவுல் போவதற்கு முன்பாக இவர்கள் தங்கள் மந்திரவாதத்தினால் சில பிசாசுகளை விரட்டி இருக்கலாம். அதன் மூலமாய் சில ஜனங்கள் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து நிர்வாணமாய் கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு காயப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த இடத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. எபேசு பட்டணத்தில் இருந்த மனிதர்கள் என்ன பேசியிருப்பார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பட்டணத்தில் இவர்கள் நிர்வாணத்தோடு ஓடும் பொழுது என்ன பேசியிருப்பார்கள்? இவர்களுடைய தகப்பன் பெயரை சொல்லி ஸ்கேவாவின் பிள்ளைகள் போகிற போக்கா, இப்படித்தானே பேசியிருப்பாங்க. ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற அவல நிலையா என்று சொல்லி கேவலமாய் பரியாசமாய் பேசி இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் மூலமாய் தேவநாமம் தூஷிக்கப்படாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அதற்கேற்ற காரியங்களை செய்யுங்கள். அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களில் இறங்கிவிடாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாயிருங்கள். இப்பொழுது இந்த மந்திரவாதிகள் 7 பேரும் ஓட்டம் பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நிர்வாணத்தோடு. இதை அந்த ஊரில் இருந்த இன்னும் சிலர் பார்க்கிறார்கள். யார் என்றால் மாய வித்தைக்காரர்கள். மந்திரவாதிகள் வேறு, மாய வித்தைக்காரர்கள் வேறு. மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரங்களை உச்சரித்து வியாதியஸ்தர்களை குணமாக்குவார்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த மாய வித்தைக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இல்லாத ஒன்றை உருவாக்கி விடுவார்கள், ஒரு பொருளை இன்னொரு பொருளாய் மாற்றுவார்கள் மாய வித்தையினால். இவர்களும் பிசாசின் ஆவியை கொண்டுதான் அப்படி செய்வார்கள். இதை கண்கட்டி வித்தை என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போன்ற மாய வித்தைக்காரர்கள் இதை பார்க்கிறார்கள். இந்த மந்திரவாதிகள் ஓடுகிறதை பார்க்கிறார்கள். பவுலின் ஊழியத்தில் நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்க்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். கிறிஸ்துவின் மீது அன்பு வருகிறது, கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வருகிறது, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்கிறார்கள். இதன் மூலமாய் அவர்கள் தாங்கள் வைத்திருந்த அந்த மந்திர புத்தகங்கள், மாய வித்தைக்காரர்கள் அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தீ வைத்து எரித்தார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசுக்கு பெரும் மதிப்புள்ள அந்த புத்தகங்களை எல்லாம் தீ வைத்து எரித்தார்கள். இந்த மாய வித்தைகள் எங்களுக்கு வேண்டாம், இயேசு போதும், இயேசு எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு போதும், இந்த மாய வித்தை வேண்டாம், நாங்கள் இயேசுவுக்காக வாழப் போகிறோம். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மந்திரவாதிகள் நிர்வாணப்பட்டு ஓடினது ஒருபுறம் அவர்களுக்கு மிகுந்த வேதனையும் மிகுந்த ஒரு அவமானத்தை கொண்டு வந்தாலும், அதை பார்க்கிற இந்த மாய வித்தைக்காரர்கள் இவையெல்லாம் வீணானவைகள் என்று சொல்லி தங்கள் புத்தகங்களை எல்லாம் தீ வைத்து எரித்து கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்படுகிறார்கள். இது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. எபேசு பட்டணத்தில் சுவிசேஷம் பரவியது. 18வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஆண்டவர் தங்களுக்கு செய்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். மாயவித்தைக்காரர்கள் புத்தகங்களை எரிக்கிறார்கள், அந்நிய தேவர்களை ஆராதித்தவர்கள் அவைகளை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள். இவைகளெல்லாம் வீண், இயேசுவாகிய இவரே எங்கள் தேவன் என்று சொல்லி கர்த்தர் பக்கமாய் முழுமையாய் திருப்பப்பட்டார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 30வது நாள் தியானத்தில்
என்னோடு இணைந்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு ஒருவரே மெய்யான தேவன். எந்த மந்திரவாதையும் எந்த மாயவத்தையும் இவருக்கு ஈடாகாது. இவர் நாமம் வலிமையுள்ளது, இவர் சிந்திய இரத்தம் வலிமையுள்ளது, இவருடைய ஜீவன் வலிமையுள்ளது, இவருடைய மரணம், இவருடைய உயிர்த்தெழுதல் அது மகா வலிமையுள்ளது. மரித்த இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிய அந்த தேவ வல்லமை அது மகாபலம் உள்ளது. மந்திரவாதத்தை நம்பாதிருங்கள், மாயவத்தையை நம்பாதிருங்கள், இயேசுவை நம்புங்கள். இயேசுவில் இருக்கிற வல்லமையை நம்புங்கள், அவரிடத்தில் வாருங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கள் என்று கேளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 30வது நாள் தியானத்தின் மூலமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் உம்மை நேசிக்கட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும். நீர் கொடுக்கிற பரிசுத்தாவின் வல்லமையாகிய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் பிசாசுகளை கண்டு பயப்படுகிறவர்களாய் அல்ல, அவைகளை ஓட ஓட துரத்துகிற வலிமை உள்ளவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, அன்றைக்கு மாய வித்தைக்காரர்கள் புத்தகங்களை எல்லாம் எரித்துவிட்டு தங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பியது போல ஆண்டவரே, ஒருவேளை இதுவரையிலும் மந்திரவாதத்தையும் மாயவத்தையும் இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே இவர்களை கொண்டு வருவீராக. கர்த்தர் அதிலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வந்து பக்கமாய் இழுத்து கொள்வீராக. உம்முடைய அன்பிற்குள்ளாய், உம்முடைய பாதுகாப்பிற்குள்ளாய், உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இவர்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. தகப்பனே, ஸ்கேவாவின் 7 குமாரர்கள் உம்முடைய நாமத்தை தூஷிக்கப்படும்படியாய் செயல்பட்டது போல யாரும் நடந்து கொள்ளக்கூடாதையா. என் வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தாவே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழட்டும். கர்த்தருடைய நாமம் இவர்களை கொண்டு மகிமைப்படட்டும். இவர்கள் இருக்கிற பகுதியில், பட்டணங்களில், கிராமங்களில், தெருக்களில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இவர்களை கொண்டு மகிமைப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும்படியாய் அவரை நேசியுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் தரும் அந்த பரிசுத்தாவியாகிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிசாசை துரத்தும் வலிமையுள்ளவர்களாய் மாறுங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை மந்திரவாதத்தையும் மாயவத்தையும் இவ்வளவு நாட்களும் நீங்கள் நம்பியிருப்பீர்கள் என்றால் இயேசுவை நம்புங்கள், அவர் பக்கமாய் திரும்புங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் சுகமாவீர்கள், விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.